நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிராக்டிகல் பிசிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு 2 டாபிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்னு ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா, அந்த 2 டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு கண்டிஷனா போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேங்களா, நீட்லியா இருக்கும், ஜேடபிள்யூ இருக்கும். ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்க பார்ட் என்ன அப்படின்னா இயர்லி எல்லா வருஷமுமே கொஸ்டின் கண்டிப்பா வர பார்ட் என்னன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர்ல இருந்து. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் இல்ல. ஓகேங்களா, வெர்னியர் கேலிப்பர் வந்து இந்த டாபிக் வந்து உங்களோட சிலபஸ்ல நீட் அண்ட் ஜேடபிள்யூ சிலபஸ்ல இருக்க வார்த்தை என்ன அப்படின்னா இட்ஸ் யூஸ் டு மெஷர் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் டெப்த் ஆஃப் வெசல். ஒரு வெசல் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஒரு வெசல் அப்படின்னா இதோட இன்டர்னல் டயாமீட்டர். சார் இன்டர்னல் டயாமீட்டர்னா இந்த இடம், இது இன்டர்னல் டயாமீட்டர். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னா மொத்த வெளிப்புறம் வரைக்கும் இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். சார் டெப்த்ங்கிறது இந்த ஹைட். இது மூணுத்தையும் அளக்கிறது எதை யூஸ் பண்ணினா இந்த ஒரு வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி எப்படி அளப்பீங்க அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா, சரி பார்க்கலாம். முதல்ல வந்து கண்டிஷன் இதுதான் வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பரோட ஒரு டயக்ராம்னு வச்சுக்கலாம். இதுல வந்து இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸோட நேமிங் அண்ட் எது என்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து இருக்கிறது வந்து மேல அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா, ரெண்டு ஜா இருக்கு. கீழ் பக்கமா இருக்கிறது லோவர் ஜான்னு சொல்லுவோம், மேல் பக்கமா இருக்கிறத அப்பர் ஜான்னு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம இதை வச்சு பார்க்கணும். ஓகேங்களா, ஸ்கேல் இப்படி இருக்கும், இப்படி வச்சுதான் நம்ம இதை பார்க்கணும். இந்த அப்பர் ஜாவை யூஸ் பண்ணி இன்டர்னல் டயாமீட்டர் அளக்கலாம். எதை அளக்கலாம்? இன்டர்னல் டயாமீட்டர். ஜஸ்ட் மேல நம்ம எந்த ஒரு பாத்திரத்தோட இன்டர்னல் டயாமீட்டர் அளக்கிறோமோ அதை வந்து ஜஸ்ட் இதுக்கு மேல இப்படி கமுத்திட்டு ஜஸ்ட் இந்த நீடில் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்த தம்பு இருக்குங்க, தம்பு கிரிப்பு, இதை பிடிச்சி நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா இது என்னாகும்? ஜஸ்ட் இப்படி நகரும். இது வந்து நகராது. இந்த ஒண்ணு பிக்ஸ்டு, இந்த பக்கம் கீழே இருக்க ரெண்டுமே என்னது? இது ஃபுல்லாவே பிக்ஸ்டு. இது ரெண்டுமே நகரக்கூடியது. இதை நம்ம நகர்த்த இது என்னாகும்? நகரும். இப்படி நகர்த்தும் போது இது நகரும், ஒரு ரெண்டுல போய் நின்னுக்கும். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ரீடிங்கை நம்ம இந்த ஒரு ஸ்கேல்ல பார்த்து நோட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இதே வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் கையில இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இடிக்கு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது பிடிக்கிறது, கீழே இருக்கிற இதையே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிப்போம். ஓகேங்களா, அப்ப இது வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அளக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். சார் டெப்த் அளக்கிறதுக்கு சார் பின்னாடி டெப்த் பார் இருக்கு. நம்ம இப்படி இழுக்கும் போது இது போய் கீழே இடிக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் பாத்திரத்தை இப்படி வச்சுட்டு நம்ம இதை நேரா இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கும் போது ஓகேங்களா கீழே போய் எந்த இடத்துல இடிக்குதோ அந்த இடிக்கிற அந்த ஒரு இடத்த என்ன பண்ணுவோம்? டெப்த் வச்சு அளப்போம். எல்லாத்துக்குமே ரீடிங் இந்த இடத்துல தான் பார்க்கணும். இந்த ஒரு ஸ்கேல்ல தான் ரீடிங் பார்க்கணும். ஓகேங்களா, அந்த ரீடிங் பார்க்கறதுக்கு நமக்கு என்னென்னலாம் சார் தேவை அப்படின்னா 2 வகையான ஸ்கேல் இருக்கு இங்க. ஒன்னு மெயின் ஸ்கேல், இங்க மேல நம்பர்ஸ் தெரியுது இல்லைங்களா, இந்த 0ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல 0 to 150 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. இது வந்து நார்மல் நம்ம ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு ஸ்கேல் தான். அது வந்து மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்காங்க, மெயின் ஸ்கேல். சார் கீழே இந்த ஒரு நகரது இருக்கு இல்லைங்களா, கீழ் பக்கமா நகரக்கூடிய அந்த ஒரு ஜா, அதுல வந்து என்ன ஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கம்மியா இருக்க ஒரு 10 கோடு 15 கோடு இருக்கிற ஒரு ஸ்கேல் தான் அதுவும். ஓகேங்களா, ஒரு ஸ்கேலை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கேலுக்கு பேரு வெர்னியர் ஸ்கேல். அந்த ஸ்கேலுக்கு பேர் என்னது? வெர்னியர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேலை வச்சுதான் மொத்த கொஸ்டினுமே மூவ் ஆகும். கொஸ்டினை பேஸ் பண்ணி எந்த மாதிரி இருக்கும் ஃபார்முலாஸ் அப்படிங்கறத உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் பத்தி நான் லாஸ்ட் கிளாஸ்ல பேசியிருப்பேன் உங்களுக்கு. லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால எவ்வளவு கம்மியான வேல்யூ அளக்க முடியுமோ அதுக்கு பேர் என்னது? லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா, அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் வந்து வேற என்ன நேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வெர்னியர் கான்ஸ்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல இந்த வார்த்தையை கொடுத்து உங்களை குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீஸ்ட் கவுண்ட்னு கேட்கலாம், அல்லது என்னன்னு கேட்கலாம், வெர்னியர் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சார் லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது நார்மல் வெர்னியர் கேலிப்பருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல டெரைவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, நார்மல் வெர்னியர் கேலிப்பருக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத டெரைவ் பண்ணிருக்கேன். ஐ மீன் டெரிவேஷன் நார்மலுக்கு கொடுக்குற ஃபார்முலாவா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நார்மலுக்கு நான் இந்த இடத்துல கீழே இருக்கு, இந்த இடத்துல நான் டெரைவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இங்கே வந்துருவோம். சரி, ஓகே. நார்மல் வெர்னியர் கேலிப்பருக்கு எந்த மாதிரி இருக்கும்? சார் நார்மல் வெர்னியர் கேலிப்பர்ல அந்த மெயின் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, மேல இருந்தது அந்த பெரிய ஸ்கேல், அந்த மெயின் ஸ்கேல்ல இருக்க டிவிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சார் டிவிஷன்ஸ்னா மீனிங் என்ன சார்? இப்படி இந்த மாதிரி கோடு கூட இருக்கு அப்படின்னா ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் 1 டிவிஷன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? 1 டிவிஷன். எனி எந்த 2 கோடு நடுவில் என்ன இருக்கும்? எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிவிஷனா தான் இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிவிஷனா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். மெயின் ஸ்கேல்ல இருக்க டிவிஷனுக்கு பேரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். MSD, மெயின் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேலோட ஒரு டிவிஷனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம். கீழே இருக்க அந்த வெர்னியர் ஸ்கேல் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த வெர்னியர் ஸ்கேலோட 1 டிவிஷன் சொல்லுவோம், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சொல்லுவோம்.
நார்மலா மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்னன்னா 1 mm. மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ 1 mm அல்லது 0.1 cm. அதுதான் 1 MSD ஓட வேல்யூ. சார் क्वेश्चनல நம்ம இத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணனும். ஜஸ்ட் நான் நார்மல் கண்டிஷனை டெரைவ் பண்ணிருக்கேன். லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லீஸ்ட் கவுண்ட்க்கான ஃபார்முலா என்ன அப்படினா 1 MSD - 1 VSD. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு MSD ல இருந்து ஒரு VSD மைனஸ் பண்ணா, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? லீஸ்ட் கவுண்ட் கிடைக்கும். சோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்னா வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன் எவ்வளவு அப்படிங்கிறது எப்பயுமே மெயின் ஸ்கேல் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் क्वेश्चनல ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். இது ஆக்சுவல் வெர்னியர் காலிபரோட டேட்டா. ஓகேங்களா? 10 மெயின் ஸ்கேல் டிவிஷன், சாரி 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். மேல வந்து நிறைய இருக்கும். இது மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8, சாரி 8 தான் இருக்கு. 9 னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? இது 0th லைன், இது வந்து 9 னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? 9th டிவிஷன். கீழ வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனை இருக்குன்னா இந்த 9 டிவிஷனுக்குள்ள 10 டிவிஷன்ஸ் ஆக்கிபை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 10 டிவிஷன்ஸ் ஆக்கிபை பண்ணிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 டிவிஷன்ஸ் ஆக்கிபை பண்ணிருப்பாங்க. அந்த 9க்குள்ளேயே கீழ எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி டிவிஷனை பிரிச்சிருப்பாங்க. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்படி பிரிச்சிருக்கும் போது இதை நம்ம எப்படி சொல்லலாம்? லெட்டரா எப்படி சொல்லலாம்? क्वेश्चनல என்ன மாதிரி வரும் அப்படின்னா 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் coincides with 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரலாம். 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ், 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடுங்கிறதுனா பொருந்துது. இது மேல இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற இத்தனை டிவிஷன்ஸ் ஈக்குவலா இருக்குது. அத்தனை மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு இத்தனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். அப்ப 9 MSD equal to 10 VSD அப்படின்னு நம்ம எழுதலாம். 9 MSD equal to 10 VSD அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 1 VSD கண்டுபிடிக்கலாம். எனக்கு 1 VSD வேணும்னா இந்த 10 இங்க போயிடும். ஓகேங்களா? அப்ப 1 VSD equal to 9/10. இந்த 1 VSD ஓட வேல்யூ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டு ரெண்டுலயும் MSD காமனா இருக்கு. வெளியில எடுத்துட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10 - 9/10 நமக்கு என்ன கிடைக்கும்? 1/10 MSD. ஒரு MSD ஓட வேல்யூ என்னன்னு சொன்னா நார்மலா 1 mm னு இருக்கும். அப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிபர் எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? 0.1 mm. அல்லது நான் இத சென்டிமீட்டருக்கு மாத்துறோம் சார். சென்டிமீட்டருக்கு மாத்தும்போது இன்னும் ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா போய்டும். மில்லிமீட்டர்ங்கிறது சின்னது, சென்டிமீட்டர்ங்கிறது பெரிய வேல்யூ. ஓகேங்களா? சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லலாம்? 10 - 2 தான் நமக்கு என்னது? 10 - 2 மீட்டர் தான் சென்டிமீட்டர். 10 - 3 மீட்டர்ங்கிறது நமக்கு மில்லிமீட்டரோட வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஒரு டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், புக்ஸ்ல இருக்கிறத ஜஸ்ட் ஒரு டைம் பாத்துக்கோங்க. அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான். மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஆப்ஷன் மில்லிமீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்டிப்பா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் 1 MSD - 1 VSD. சார் இந்த 1 VSD ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். சிம்பிளா சொல்லணும். 1 VSD ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு இருக்க டேட்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டா இருக்கும் क्वेश्चनல. ஓகேங்களா? क्वेश्चन பாக்கும்போது உங்களுக்கு புரியும். அதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन லீஸ்ட் கவுண்ட பேஸ் பண்ணியே வந்துரும். சார் இத தாண்டி எப்படி சார் क्वेश्चन கேட்கலாம்னா எரரை பேஸ் பண்ணி இங்க உள்ள வரும் क्वेश्चन. ஓகேங்களா? எரர் அண்ட் கரெக்ஷன். சார் எரர்னா என்ன சார்? நார்மலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரர் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து காலப்போக்குல மாறும்போது நம்ம யூஸ் பண்ணி என்ன ஆகும்? எரர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது லூஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லூஸ் ஆகி போச்சு, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டைட்டா இருந்தது லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து எரர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எரரே இல்லாதது எப்படி சார் இருக்கும்? வெர்னியர் காலிபர்ல எரரே இல்ல. நம்ம யூஸ் பண்ற அந்த வெர்னியர் காலிபர்ல எரரே இல்லன்னு எப்ப சொல்லலாம் அப்படின்னா 0 ஆஃப் மெயின் ஸ்கேலும் இது மேல இருக்கிறது மெயின் ஸ்கேல் போடுன்னு வச்சுக்கலாம். மேல இருக்கிறது எல்லாமே மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது எல்லாமே வெர்னியர் ஸ்கேல். 0 ஆஃப் மெயின் ஸ்கேலும் 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேலும் கரெக்டா கோயின்சைட் ஆகுது அப்படின்னா நம்ம எப்ப பார்க்கணும் அப்படின்னா மெஷரிங்க்கு முன்னாடி 2 ஜாஸும் உன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 2 ஜாஸ் வந்து உன்னோட ஒண்ணு மோதிட்டு இருக்கும் போது ரீடிங் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த ரீடிங் வந்து என்னது? எரர் கொடுக்கறதா அர்த்தம். அப்ப அந்த ரீடிங் வந்து வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எரரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இல்ல சார் ஒரு 2 ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னா எரரே இல்லன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல? எரரே இல்ல. if 0 of vernier scale coincides with 0 of main scale then 0 error and 0 correction both are nil. 0 errorங்கிறது என்னது? இந்த இடத்துல இல்ல. 0 error இல்ல. 0 correction எரர் இருந்தா தான் அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எரர் இருந்தா எரர் வந்து பிளஸ்னா அதை நான் கரெக்ட் பண்ணா மைனஸ், எரர் மைனஸ்னா கரெக்ட் பண்ணா பிளஸ், அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? எரரே இல்லங்கும் போது கரெக்ஷன் என்ன இருக்காது? இருக்காது. ஓகேங்களா? அப்ப ஆக்சுவல் லென்த்தும் மெஷர்டு லென்த் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். என்ன ஆக்சுவல் லென்த்தோ அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? மெஷர் பண்ண போறேன். எரரே இல்ல அப்படின்னா. ஓகேங்களா? அப்ப ஆக்சுவல் லென்த் ஈக்குவல் டு மெஷர்டு லென்த். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எரர், பாசிட்டிவ் 0 எரர். ஓகேங்களா? பாசிட்டிவ் 0 எரர்ங்கிறது ஒண்ணும் இல்ல.
சார் நான் அளக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறேன் ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல் எங்க இருக்கு, ஜீரோ ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் எங்க போயிடுச்சு, ரைட் சைடு தள்ளி போயிடுச்சு வார்த்தை. ஓகேங்களா, ரைட்டுங்கிறத கொடுக்கலாம். ஓகேங்களா, ரைட் சைடு தள்ளி போயிடுச்சு அல்லது டயக்ராமா கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும் டயக்ராம். ரைட் சைடு தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா மீனிங் என்னது, சார் கொஞ்சம் தள்ளி இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமாங்களா, அப்ப வேல்யூ எப்படி கிடைக்கும், எனக்கு அதிகமா கிடைக்கும். ஆக்சுவல் இதுக்கு நேரம் இருந்தா என்னது ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போயிருச்சு எந்த பக்கம், இந்த பக்கம், அப்ப நான் அளக்கிற வேல்யூ என்ன இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம், ஆக்சுவல் லென்த் எப்படி இருக்கும், மெஷர்டு லென்த் அதிகமா இருக்கும். ஆக்சுவல் லென்த்தை விட கரெக்டான வேல்யூ கிடைக்காது. மெஷர் பண்றது என்னது அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, அதிகமா எனக்கு கிடைக்குது. அப்ப இது பாசிட்டிவ் எரர். அப்ப என்னது, இதுக்கு பேரு எரர் வந்து பாசிட்டிவ். எரர் வந்து பாசிட்டிவ். சார் இந்த இடத்துல அந்த எரரோட வேல்யூ எப்படி சார் ஆகணும், பாசிட்டிவ் எரர் வரும்போது நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கொடுக்கும் போது டயக்ராம்ல அல்லது வார்த்தையா கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோயின்சிட் ஆகுங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை டயக்ராமா கொடுத்துறாங்க. டயக்ராமா கொடுக்காம third division of vernier scale exactly coincides with any one of the main scale division. Third division of vernier scale இது 0 1 2 3 4 5 up to 10 இருக்கு. ஓகேங்களா, third division of vernier scale exactly coincides with any one of the main scale அப்படிங்கிற மாதிரி any one of the main scale division அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி கோயின்சைட் இருக்கு. மத்ததெல்லாம் பாருங்க எக்ஸாக்ட்லி கோயின்சைட் இருக்கு, ஜஸ்ட் வேரியேஷன் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி கோயின்சைடா இருக்காது. சொல்றது புரியுதுங்களா, ஒரே ஒரு டிவிஷன் தான் இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி கோயின்சைட் ஆகும். எப்ப அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்கும்போது, எரர் இல்லாதப்ப ரெண்டு கோயின்சைடா இருக்கும். எரர் இல்லாதப்ப ரெண்டு டிஜிட்ஸ் கோயின்சைடா இருக்கும். எது எது அப்படின்னா 0 வந்து லாஸ்ட், 0th டிவிஷனும் லாஸ்ட் அந்த 10 வரது எக்ஸாக்ட்லி கோயின்சைடா இருக்கும். மத்த எதுவுமே எக்ஸாக்ட்லி கோயின்சைடா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வரும்போது நம்ம 0 தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, 10th டிவிஷனை கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, அப்ப இந்த இடத்துல வந்து எரர் என்ன சார் அப்படின்னா மூணாவது டிவிஷன் கோயின்சைட் இருந்தா 3 தான் எரரானா இல்ல. அந்த 3 மூணாவது டிவிஷன் வந்து என்னது எரருக்கான கண்டிஷன் +3 இன்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும். இன்டு லீஸ்ட் கவுண்ட் போடுறதா நமக்கு என்ன கிடைக்கும், எரர் கிடைக்கும். எரர் எடுக்கும் போதா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீடிங் எடுக்கும் போதா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட் மல்டிப்ளை பண்ணணும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட் வந்து இதோட வேல்யூ என்னது சென்டிமீட்டர்ல சொல்லணும். ஆக்சுவல் வெர்னியர் கேலிபருக்கு நான் என்ன சொல்லிருக்கேன், 0.1 சென்டிமீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர். இதுதான் என்னது லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த அந்த ஒரு வெர்னியர் கேலிபர். இது ரெண்டுல இது என்ன இருக்கும், இங்க சென்டிமீட்டர்ல எழுதிருக்காங்க. மோஸ்ட்லி சென்டிமீட்டர் தான் எழுதுவாங்க. அப்ப சென்டிமீட்டர்னா நான் 0.1 இதை மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா, 0.1 நான் இதை மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 0.3 வரும். மேபி அவங்க இந்த இடத்துல டயக்ராம் எழுதுறதுக்கு என்னவா இருக்கலாம், எரர் வந்து மூணாவது டிவிஷனும் லீஸ்ட் கவுண்ட் என்னவா இருந்திருக்கும் 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். சாரி, லீஸ்ட் கவுண்ட் நான் எழுதல இந்த இடத்துல, நான் வந்து அந்த வேல்யூ எழுதிருக்கேன். லீஸ்ட் கவுண்ட் ஆக்சுவலா என்ன வரும் 0.01 சென்டிமீட்டர் அல்லது 0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். ஆக்சுவல் கண்டிஷன் தான் அங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப 0.01 இந்த 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.03 வரும். அப்ப அதுதான் என்னது இந்த இடத்துல எரர் என்னது 0.03 மில்லிமீட்டர் பிளஸ்ல. ஓகேங்களா, சாரி சென்டிமீட்டர்ல. இதே கரெக்ஷன் வருது சார் மைனஸ் அப்படியே மாத்திக்கணும் சார், பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ். அப்ப -0.03 சென்டிமீட்டர்ங்கிறது தான் கரெக்ஷன். ஓகேங்களா சார், நெகட்டிவ் எரர் எப்படி சார் வரும், நெகட்டிவ் எரர்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா, ஆப்போசிட் மீன்ஸ் சார் ரைட் சைடு போனது லெஃப்ட் சைடு வந்திருக்கும். இது வெர்னியர் ஸ்கேல், ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வெர்னியர் ஸ்கேல் தான் நம்ம பார்க்கணும். வெர்னியர் ஸ்கேல், 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல்ஸ் மூவ்ஸ் ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல். லெஃப்ட் டு த மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட 0ல இருந்து மெயின் ஸ்கேல் மாறாது, நகராது. இதுதான் நகரும், வெர்னியர் ஸ்கேல் தான் நகரும். அப்ப இது நகரும் போது இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நெகட்டிவ் எரர். ஓகேங்களா, அப்ப நெகட்டிவ் எரர்னா நம்ம அளக்கிற வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். பாசிட்டிவ் எரர்னா நம்ம அளக்கிற வேல்யூ அதிகமா இருக்கும், நெகட்டிவ் எரர்னா அளக்கிற வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப ஆக்சுவல் லென்த் அதிகமா இருக்கும், அளக்கிற நம்ம மெஷர் பண்ற வேல்யூ என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட், இப்ப நெகட்டிவ் எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுலயுமே என்ன பண்ணும், இந்த மாதிரி டயக்ராம் கொடுக்கலாம் அல்லது என்ன பண்ணலாம், எக்ஸாக்ட்லி கோயின்சைட்ஸ். எத்தனாவது டிவிஷன், இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4th டிவிஷன் இந்த இடத்துல 1 2 3 4 0ல இருந்து அப்புறம் டிவிஷனுங்கும் போது இந்த ஒரு 0 to 1 இருக்கிறது தான் 1, 0 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, டிவிஷனா பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது 4th டிவிஷன் என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. வார்த்தையா கொடுக்கலாம் 4th டிவிஷன் ஆஃப் த மெயின் ஸ்கேல். இந்த மாதிரி லெஃப்ட் வந்துருச்சு. ஓகேங்களா, லெஃப்ட் ஆஃப் த 0 ஆஃப் த மெயின் ஸ்கேலை தாண்டி வந்துருச்சு. இது வெர்னியர் ஸ்கேலோட 0. இப்படி சொல்லிட்டு 4th டிவிஷன் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் ஆகுது ஒரு மெயின் ஸ்கேலோட அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த 4 அப்படியே எடுக்க கூடாது. எப்ப
நெகட்டிவ் எரர் வரப்ப, ஏன்னா இது இந்த பக்கம் வந்தாலே நெகட்டிவ் எரர்னு சொல்லிட்டேன். நெகட்டிவ் எரர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா குறுகிற டிஜிட் அப்படியே இருக்க கூடாது, அதை மைனஸ் பண்ணி எடுக்கணும். மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 10. 10ல இருந்து மைனஸ் பண்ணா இங்க இருந்து அளக்கணும். 1 2 3 4 5 6. 6th டிவிஷன் தான் என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி கோயின்சிடா இருக்கு. அப்ப அந்த 6 தான் இங்க எடுக்கணும் 0 எரர்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். மைனஸ்ல வரதுனால மைனஸ் யூஸ் பண்ணிட்டேன். இன்டு லீஸ்ட் கவுண்ட் போடலாம், உங்களுக்கு என்ன வரும்? அந்த ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். 0 கரெக்ஷன்ங்கிறது எரர் மைனஸ்னா கரெக்ஷன் பிளஸ். சார் எதுக்கு சார் எரர் அண்ட் கரெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபைனல் ரீடிங் கேட்பான். அது டோட்டல் ரீடிங் அளந்து முடிச்சு லீஸ்ட் கவுண்ட் மட்டும் முதல்ல கேட்டிருப்பான். இப்போ என்னது? டோட்டல் ரீடிங் எனக்கு வேணும், அதாவது அளந்த அந்த ஒரு வேல்யூட மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா டயாமீட்டர் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல டயாமீட்டர் பேஸ் பண்ணி தான் டயாமீட்டர்னு கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா என்னன்னா டோட்டல் ரீடிங், டிஆர்னா டோட்டல் ரீடிங், டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் மெயின் ஸ்கேல் ரீடிங். எம்எஸ்ஆர்னா என்னது? மெயின் ஸ்கேல் ரீடிங். விஎஸ்சி இன்டு எல்சி. விஎஸ்சினா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். எல்சினா லீஸ்ட் கவுண்ட். பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். சார் கரெக்ஷன் பிளஸ்ல வந்தாலும் அதுதான், கரெக்ஷன் மைனஸ்ல வந்தாலும் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். சோ ஒரு சம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் அளக்கலாம்? அதாவது இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்மளாவே அளப்போம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ரீடிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது மேல இருக்கிறது மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலோட 0 எங்க இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இது வந்து 1 2 2.2ங்களா? இது என்னன்னு சொல்லலாம்? 2.2. 2.2 மேல இருக்கிறதா சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. 2.2 சென்டிமீட்டர். அடுத்தது என்னது? 2.3. இந்த டிஜிட் என்னது? 2.2. இது என்னது? 2.3. டேட்டாவா கொடுக்கலாம் 2.2 மில்லிமீட்டர்னு. ஓகேங்களா? அல்லது 2.2 சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங் ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க எடுத்துங்க. டயக்ராமா கொடுத்தா எப்படி இருக்கணும்னு சொல்றேன், வேற எதுவும் இல்ல. சார் இப்போ நம்ம எதை எடுக்கணும்? 2.2 மெயின் ஸ்கேல், 2.3 மெயின் ஸ்கேல்னா 2.2. சார் அப்ப அந்த 2.2க்கும் 3க்கும் நடுவுல தானே சார் இருக்கு. இதை நம்ம என்ன சார் பண்ணலாம்? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ல. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னா 2.2 சென்டிமீட்டருங்களா? சென்டிமீட்டர்ல தான் சொன்னேன், சென்டிமீட்டர். 2.2 சென்டிமீட்டர். சார் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் நெக்ஸ்ட் எடுக்கணும். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் டேட்டால கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டினா பார்க்கும்போது பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் சார் எத்தனாவது ஒரு கோஇன்சிட் ஆகுது? ஓகேங்களா? இந்த இடத்துல எரரை பத்தி பேசல. ஓகேங்களா? அதனால எரரை பத்தி நம்ம இந்த இடத்துல வேணாம். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எத்தனாவது ஒரு கோஇன்சிட் ஆகுது? இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ல 1 2 3 4 4th டிவிஷன். அப்ப வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 4. சார் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எனக்கு வேணும் சார். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட், அதுதான் என்னது? ரீடிங். அப்ப 4 இன்டு இதோட லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் மேபி 0.01 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர். அதே கண்டிஷன் தான். 0.01 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆகும்? 4 இன்டு 0.01 0.04 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். சார் எனக்கு என்ன வேணும்? டோட்டல் ரீடிங் வேணும். டோட்டல் ரீடிங் ஃபார்முலா என்னது? டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு? 2.2. எல்லாமே நீங்க அந்த ஃபைனல் வேல்யூ ஆட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான வேல்யூ, எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கா? நீங்க ஆட் பண்ண போற எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கா? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர்ல இருக்கான்னு ஒரு டைமுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ப 2.2 பிளஸ் 0.04 எரர் பத்தி பேசல, அப்ப அது வேணும், நோ ப்ராப்ளம். அந்த பக்கம் இருக்கிறத விட்டுலாம். ஒரு எரர் இருந்தா அதையும் நம்ம அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2.24 வருங்களா? 2.24 இதுல வரும். சென்டிமீட்டர்ல தான் இருக்கும், அப்ப சென்டிமீட்டர் 2.24 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஃபைனல் ரீடிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதான் நமக்கு வெர்னியர் கேலிப்பர்ல. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிறது சார் வெர்னியர் கேலிப்பரோட இன்னும் கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகமா இருக்கிறது, அதாவது ப்ரிசிஷன் அதிகமா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்க்ரூ காஜ். நம்ம நார்மல் ஸ்கேலை விட எதுக்கு ப்ரிசிஷன் அதிகம்? நார்மல் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 mm. இதே வெர்னியருக்கு என்ன வந்துச்சு? வெர்னியர் நார்மல் வெர்னியருக்கு என்ன வரும் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் 0.1 mm வரும். இதோட இது என்னது? ரெசல்யூஷன் அதிகம், ப்ரிசிஷன் அதிகம். சார் ஸ்க்ரூ காஜுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்னா 0.01 mm வரும். இன்னும் அதோட ரெசல்யூஷன் அதிகமா இருக்கிறது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லேப்ல. ஓகேங்களா? லேப்ல நீங்க கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. அடுத்தது இதோட டயக்ராம் தான் இது. இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பார்க்கணும். அங்க எப்படி மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேலோ அதே மாதிரி இங்கேயும் 2 ஸ்கேல் இருக்கு. மெயின் ஸ்கேல் இடத்துல இங்க பிட்ச் ஸ்கேல் இருக்கு. என்ன இருக்கு? பிட்ச் ஸ்கேல். இந்த இடத்துல டினோட் பண்ணிருப்பாங்க பாருங்க, இதுதான் அந்த பிட்ச் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல்ங்கிற அந்த இடத்துல இங்க என்ன இருக்குன்னா சர்க்குலர் ஸ்கேல் இருக்கு. பிட்ச் ஸ்கேலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம்? மெயின் ஸ்கேல்னு சொல்லலாம். மெயின்
ஸ்கேல். ஓகேங்களா? அதே மாதிரி சர்க்குலர் ஸ்கேலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம், ஹெட் ஸ்கேல். ஹெட் தலைக்கோல்னு சொல்லுவாங்க, ஹெட் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் அது, இது வந்து ஹெட் ஸ்கேல். அல்லது இன்னொரு நேம் என்ன இருக்கும், இதுக்கு இன்னொரு நேம், மெயின் ஸ்கேலுக்கு இன்னொரு நேம் லீனியர் ஸ்கேல். லீனியர் ஸ்கேல். இந்த நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எந்த நேம் வேணாலும் கொடுப்பாங்க. மெயின் ஸ்கேல்னாலும் இதேதான், பிட்ச் ஸ்கேல்னாலும் அதேதான், லீனியர் ஸ்கேல்னாலும் அதேதான். இங்க சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல் ரெண்டுமே ஒண்ணுதான். இது பின்னாடி இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேச்செட்னு சொல்லுவாங்க. இது திம்பிள். இந்த ரேச்செட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், திருப்போம். திருப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதை ரொட்டேட் பண்ண இந்த இடம் நகர்ந்துகிட்டே போகும். ஓகேங்களா? நமக்கு உள்ள வைக்கிறதுக்கு தேவையான இடம் கிடைக்கும். இது வந்து இதோட மோதிட்டு இருந்துச்சுன்னா ஏர் பாக்குற கண்டிஷனா இருக்கும். அங்க எப்படி ரெண்டு ஜாஸ் மோதிச்சு, அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவும் வந்து என்னது உணவு வந்து மோதிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பார்க்கணும்னு அர்த்தம், எரர் பாக்குற கண்டிஷன் அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இது இந்த ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, லைன். நான் இந்த டிவிஷன்ஸ் சொல்லல, இது வந்து டிவிஷன்ஸ், பிட்ச் ஸ்கேலோட டிவிஷன்ஸ், நான் அதை சொல்லல. இந்த ஒரு லைன் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவோம். ரீடிங் பாக்குறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேரா சர்க்குலர் ஸ்கேலோட இத்தனாவது டிவிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஒரு டிவிஷன் வந்து 70னா ரெஃபரன்ஸ் லைனோட 70வது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம்ல மத்த எதுவும் பெருசா தேவையில்லை, இந்த ரேச்செட் பெருசா தேவைப்படாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஸ்கேல் இது, அந்த ரெண்டு ஸ்கேலுக்கான வெவ்வேறு நேம்ஸ், ரெஃபரன்ஸ் லைன், இது வந்து போதுமானது நமக்கு சம் அப்ரோச் பண்றதுக்கு. சரி, ஓகே. இதுலயும் முதல்ல எதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா இங்க என்ன அப்படின்னா பிட்ச். ஓகேங்களா? பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ், pitch of the screw gauge divided by total number of divisions in the circular scale. சார் pitchனா என்ன சார்? For example இதுதான் அந்த ஒரு லைன், ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன்ல இதுதான் என்னது, pitch scale. சார் pitchனா மீனிங் என்னன்னா pitch scaleல இருக்க ஒரு டிவிஷன், one pitch scale division. one pitch scale division தான் எதுக்கு ஈக்குவல், one pitchக்கு ஈக்குவல். ஒரு pitchக்கு ஈக்குவல் என்னது, one pitch scale division. அப்ப ஒரு pitch scale division என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்கும், சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். ஓகேங்க? இதுல வந்து டிவிஷன்ஸ் இருக்கும். நார்மலா இதுல 100 டிவிஷன்ஸ் இருக்கும். எவ்வளவு இருக்கும், 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த சர்க்குலர் ஸ்கேல்ல வச்சுதான் நம்ம இந்த பிட்சை கண்டுபிடிக்க போறோம். முதல்ல பிட்ச் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், லீஸ்ட் கவுண்ட் எடுக்க முடியும். அப்ப பிட்ச்க்கான ஃபார்முலா என்னன்னா ஒண்ணும் இல்ல, டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் தி லீனியர் ஸ்கேல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். அதாவது லீனியர் ஸ்கேல்ல நான் இதை பிடிச்ச அந்த டயக்ராம்ல பார்த்தோம் இல்லைங்களா, பின்னாடி அந்த ரேச்செட்டை பிடிச்சி நம்ம திருப்பும் போது நான் ஒரு ரொட்டேட் பண்றேன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது எவ்வளவு தூரம் இது நவுந்துச்சு, இந்த இது நவுந்துட்டு போகும்னு சொன்னா இல்லைங்களா, ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் நவுந்துச்சு, அதுதான் பிட்சோட வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரொட்டேட் பண்றேன், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எவ்வளோ 1, நகர்ந்த டிஸ்டன்ஸ் 1 mm அப்படின்னா பிட்சோட வேல்யூ என்னது 1 mm தான். சொல்ல புரியுதுங்களா? ஒரு டைம் நான் ரொட்டேட் பண்ணதுக்கு 1 மில்லிமீட்டர் நகர்ந்துச்சு அப்படின்னா பிட்சோட வேல்யூ என்னது 1 mm. சோ எனக்கு லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா பிட்ச் வேணும், பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். இதுல எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு, டிவிஷன்ஸ்ங்கிறது இது ரொட்டேஷன் வேற டிவிஷன் வேற. ஓகேங்களா? சர்க்குலர் ஸ்கேல்ல எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு அது क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. 100, 50 இந்த மாதிரி வேரி ஆகும். ஒவ்வொரு ஸ்க்ரூ காஜை பொறுத்து அது வேரி ஆகும். 100ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு பேஜுக்கு பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூ காஜ் என்னன்னு வரும், பிட்ச் வந்து 1 mm னு வச்சுக்கலாம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல் ஒரு 100 னு வச்சோம்னா நமக்கு லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.01 mm. யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டா எழுதுங்க. கன்வெர்ட் கடைசியா பண்ற மாதிரி இருக்கும் क्वेश्चन ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? அதான் இந்த இடத்துலயும் போட்டிருக்கேன் 0.01 mm அப்படிங்கறது என்னது லீஸ்ட் கவுண்ட். இது வந்து ஆக்சுவல் கண்டிஷன். இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லைங்களா, ஆக்சுவல் ஸ்க்ரூ காஜ் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிட்ச் முடிஞ்சிருச்சு, லீஸ்ட் கவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் பிட்ச் கண்டுபிடிக்கலாம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். 3 கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 6 மில்லிமீட்டர் நகர்ந்துருச்சு. அப்ப நகர்ந்த டிஸ்டன்ஸ் மேல 6 மில்லிமீட்டர், எத்தனை ரொட்டேஷன் 3 ரொட்டேஷன். அப்ப ஆன்சர் என்னது நமக்கு 2 டைம்ஸ் வருங்களா. அப்ப 2 மில்லிமீட்டர்ங்கிறது இதோட வேல்யூ, பிட்சோட வேல்யூ. இதோட வேல்யூ பிட்சோட வேல்யூ 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இதுல லீஸ்ட் கவுண்ட்லாம் கேட்பாங்களா, ரொம்ப ரேர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் அது கேட்க மாட்டாங்க. நமக்கு வெர்னியர் கேலிப்பரை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கவுண்ட் கேட்பாங்க. அதே ஸ்க்ரூ காஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபைனல் ரீடிங் தான் கேட்பாங்க. அந்த டயாமீட்டர், திக்னஸ், क्वेश्चन வந்து திக்னஸ் கேட்கலாம். நடுவுல ஒரு வயர் வச்சுட்டு வயரோட திக்னஸ்னாலும் அதேதான், டயாமீட்டர்னாலும் அதேதான், ஃபைனல் ரீடிங்னாலும் அதேதான். ஓகேங்களா? ஒரு ரேடியஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வர வேல்யூவை டிவைட் பை 2 போடணும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு இடம் இருக்கு, ஐ மீன் ஒரு ஒயர் இருக்கு. ஒரு ஒயர்னா நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணுவோம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் கன்சிடர் பண்ணுவோம். இதோட திக்னஸ் கேக்குறாங்க சார், இது இந்த ரெண்டு இடத்துலயும் பிடிச்சிட்டு இருக்கு ஓகேங்களா. திக்னஸ் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் கண்டுபிடிப்போம். திக்னஸ்னால இதே தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் திக்னஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் டயாமீட்டர். இதே ரேடியஸ்னு கேட்டாங்கன்னா வர ஆன்சர் என்ன பண்ணுவோம், அதுல பாதி தான் என்னது ரேடியஸ். ஒரு சர்க்கிளோட பாதி டிஸ்டன்ஸ் தான் என்னது ரேடியஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் டயாமீட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சரி, எரர் பத்தி போயிடலாம். இங்கேயும் சார் ஜீரோ எரர் அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சார். ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல், ஜீரோ ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் எக்ஸாக்ட்லி கோயின்சைட்ஸ் வித் தி ரெஃபரன்ஸ் லைன். இந்த பக்கம் ஒரு கோடு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கோடோட ரெஃபரன்ஸ் லைனோட எக்ஸாக்ட்லி மீட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன இல்லைன்னு அர்த்தம்னா எரர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன இல்ல, எரர் இல்ல. If the zero of the circular scale coincides with the reference line, then the zero error and zero correction both are nil. எரரும் இல்ல, எரர் இல்லனா கரெக்ஷனும் இல்ல. அப்ப ஆக்சுவல் வேல்யூ எப்படி இருக்கும், மெஷர்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்பதான் நோ ஜீரோ எரர். சார் பாசிட்டிவ் ஜீரோ எரர், பாசிட்டிவ் ஜீரோ எரர். எரர் எப்ப சார் பாசிட்டிவ், ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் லைஸ் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன், லைஸ் பிலோ, இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கு சார். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்குன்னா நார்மலா நமக்கு தெரியும் ஜீரோக்கு அப்புறம் என்ன வரும், 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் போகும். இதே கீழே இருந்துச்சுன்னா ஜீரோ கீழே இருக்கும். மொத்தம் 100 டிவிஷன்ஸ்னா 99 98 97 இந்த மாதிரி வருங்களா, 96 97 இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் கீழே, 95 எக்ஸெட்ரா. அப்ப ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் லைஸ் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நமக்கு எரர் என்னன்னா பாசிட்டிவ். If the zero of the circular scale lies below the reference line, then zero error is positive. Error positive na correction also negative மாறிடும் ஓகேங்களா. கரெக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட் வரும். சார் இந்த இடத்துல பாசிட்டிவ் எரர், பாசிட்டிவ் எரர்னா மீனிங் என்னது, எரர் வந்து அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குன்னா நம்ம அளக்கிறது அதிகமா இருக்கும். ஆக்சுவல் வேல்யூ விட மெஷர்ட் வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மெஷர்ட் வேல்யூ கிரேட்டர் than ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எரர் வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் சார், எப்படி சார் சொல்லலாம், எரர் வந்து எத்தனை 5வது கோர் கோயின்சைட் ஆகுது ஓகேங்களா. ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் ஐ மீன் ரெஃபரன்ஸ் லைன் கூட 5th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது அப்படின்னா 5 தான் அந்த ஒரு கோயின்சிடன்ஸ். 5 இன்டு லீஸ்ட் கவுண்ட் அங்க போட்டோம்ல அதே தான் ஓகேங்களா. எத்தனாவது டிவிஷன் கோயின்சைட் ஆகுதோ அதனாவது டிவிஷன் இன்டு லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா. அப்ப 5 இன்டு லீஸ்ட் கவுண்ட். சார் நெக்ஸ்ட் ஜீரோ கரெக்ஷன், பிளஸ்னா மைனஸ். இதே வந்து நெகட்டிவ் ஜீரோ இருக்கும்போது சார் ஜீரோ ஆஃப் த சர்க்குலர் ஸ்கேல் மேல போயிருக்கும் சார், அவ்வளவுதான். ரெஃபரன்ஸ் லைனை விட்டு மேல போயிடுச்சு சார், அபோவ் ரெஃபரன்ஸ் லைன் போச்சு அப்படின்னா என்னது அது சார். இந்த இடத்துல 95th, அப்ப 95th டிவிஷன் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் ஆகுதுன்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஜாப் நடுவில் நான் எதுவுமே வைக்காதப்ப, பொருள் எதுவுமே வைக்காதப்ப என்ன இருக்கு, 95th டிவிஷன் கோயின்சைட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம், இந்த மாதிரி தான் டயக்ராம் வரையணும். 95 ஜீரோக்கு கீழே வந்து 95 அந்த 99 98 வரும், ஜீரோக்கு மேல 1 2 3 அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படியே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் சார். இப்போ வந்து நம்ம என்ன எடுக்கணும், இந்த இடத்துல எரர் வந்து நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கண்டிஷன் வந்து எரர் நெகட்டிவ் 95ங்கிறது அந்த இடத்துல இருக்கணுமா, இருக்கக்கூடாது. நமக்கு என்ன முக்கியம், அந்த டிவிஷன்ஸ் தான் முக்கியம். அங்கேயுமே நெகட்டிவ் எரர் என்ன பார்த்தோம், அந்த பக்கம் இருந்து ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இங்க இருந்து டிவிஷன்ஸ் தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு, 0 to 95 5 டிவிஷன்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா. நடுவில் எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு 5. அப்ப இங்கேயுமே -5 மட்டும் தான் வரும் ஓகேங்களா. 95 அங்க போகக்கூடாது, பாத்துக்கோங்க. நெகட்டிவ் எரரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன்லுமே நெகட்டிவ் எரர் மட்டும் கொஞ்சம் மாறுது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. -5 அப்ப -5 எரர் வந்து எரர் -5 கரெக்ஷன் +5 லீஸ்ட் கவுண்ட் என்னவோ அதோட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் வேல்யூ எரர் அண்ட் கரெக்ஷன் கிடைக்கும். சார் ஃபைனல் ரீடிங் அதே மாதிரி தான் சார் ஃபார்முலா, எந்த ஃபார்முலாலையும் பெருசா சேஞ்ச் இல்ல. அங்க என்ன ஃபார்முலா இருக்கும், மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இங்க என்ன வரும், மெயின் ஸ்கேலுக்கு பதிலா பிட்ச் ஸ்கேல் ரீடிங். என்னது பிட்ச் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிட்ச்ல எவ்வளவு ரீடிங் இருக்கு அதான் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். அல்லது மெயின் ஸ்கேல் ரீடிங் யூஸ் பண்ணலாம். அல்லது வெர்னியர் ஸ்கேல் பதிலா இங்க சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அல்லது வேற என்ன இருக்கலாம் அப்படின்னா சரி சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். அல்லது இந்த இடத்துக்கு பதிலா என்ன இருக்கும், ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். ஹெட் ஸ்கேல்ங்கிற வார்த்தையை கொடுக்கலாம். இங்க லீனியர் ஸ்கேல்னு சொல்லலாம். சார் மாத்தும் போது PSR பிளஸ் HSR ஹெட் ஸ்கேல் ரீடிங் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது ஹெட் ஸ்கேல் ரீடிங். அங்க மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் மாதிரி இங்க ஹெட் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். கரெக்ஷன் வந்து பின்னாடி ஆட் பண்ணும் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபைனல் ரீடிங் வந்து ரெண்டுலயும் சேமா தான் இருக்கும். ஒரு மெயின் ஸ்கேல் ஒரு வெர்னியர் ஸ்கேல் கரெக்ஷன். அதே மாதிரி இங்க பிட்ச் ஸ்கேல் ஹெட் ஸ்கேல் கரெக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. என்ன அப்படின்னா பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ் கொடுத்துட்டாங்க. பிட்ச் வேல்யூ என்னது
pitch equal to 1 millimeter. Pitch ஓட வேல்யூ 1 millimeter. Least count கொடுத்துட்டாங்க 0.01 mm. எரர் கரெக்ஷன் எரரும் கொடுத்துட்டாங்க. எரர் வந்து 0.03 னா கரெக்ஷன் என்ன வரும் -0.03 mm னு வரும். கரெக்ஷனோட வேல்யூ -0.03. pitch scale ரீடிங்கும் கொடுத்திருக்காங்க. pitch scale ரீடிங் ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்கேன். pitch scale ரீடிங் என்னன்னு 6 mm. head scale coincidence வந்து 22. அப்ப head scale reading என்னப்பா வரும்? head scale reading என்னவா வரும்? 22 into least count. least count எவ்வளவு? 0.01 mm. அப்ப என்ன வரும்? 0.22 mm னு கிடைக்குங்களா millimeter. head scale reading இந்த மாதிரி கிடைக்குது. pitch scale எனக்கு என்ன வரும்? இந்த கரெக்ஷன் மட்டும் வரும். கரெக்ஷன் இங்கே இருக்கு மைனஸ் ஃபைனல் ரீடிங் ஆட் பண்ணிரலாங்களா? அப்ப டோட்டல் ரீடிங் equal to pitch scale reading plus head scale reading plus or minus 0 correction. pitch scale reading எவ்வளவுப்பா? 6 mm plus head scale reading 0.2 mm. ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? மூணு ஒரே யூனிட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டுமே mm தான், பிரச்சனை இல்ல. plus or minus 0 correction. correction plusல இருக்கா மைனஸ்ல இருக்கா? correction மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ்ல போட்டுங்க அவ்வளவுதான். பிளஸ்ல இருந்தா பிளஸ்ல போட்டுங்க, மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல போட்டுங்க. மைனஸ் வேல்யூ என்னது? 0.03 mm. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 6.22ங்களா? 6.22 மைனஸ் 0.03 தேர்ட் டிஜிட். பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டாவது டிஜிட் இருக்கு. ஓகேங்களா, 22 2 3. அப்ப என்ன வரும் நமக்கு? 22 3 போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வரும்? 19 கிடைக்குங்களா? அப்ப 6.19 கிடைக்கும். ஓகேங்களா, 22ல 3 போச்சுன்னா எவ்வளவு வரும்? நமக்கு 19 கிடைக்கும். அவ்வளவுதான். 6.19 என்னது? மில்லிமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? மில்லிமீட்டர். ஃபைனல் ரீடிங் இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஃபைனல் ரீடிங் அல்லது டயாமீட்டர்னு கேட்கலாம். ஓகேங்களா, டயாமீட்டர் ஆஃப் த வயர், திக்னஸ் ஆஃப் த வயர் அல்லது ஃபைனல் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டா எது கேட்டாலும் என்னதான் இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிபர் நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நோட்ஸ் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு, ஓகேங்களா, உங்களுக்கு அனுப்பிச்சுற அந்த ஒரு நோட்ஸ் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. நம்மளோட டிஸ்கஷன் செஷன்ல அதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்த இந்த ஒரு 3 கண்டென்ட்டை பேஸ் பண்ணியும் டிஃபரண்ட் சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.